ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதமடி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசிலாவுக்கு இடையான பிரச்சனை நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிருசிலாவுக்கு அதிரடியாக கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதமடி ரங்கராஜ் வந்து ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அவர் அவர் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஜாய் கிருசிலா வந்து அவர் தன்னை மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் நாணயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கேஸ் வந்து இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்க அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ராகா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கிறாங்க. அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கெரியருக்காக அவர் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபடி இப்போ கேஸ் போயிட்டுருக்கிற நிலைமையில் ஜாய் கிருசிலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட மாதம்பட்டி பக்ஷசாலா மேலே நிறைய அவதூறு பேசினதுனால அவங்க வந்து கோர்ட்டில் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிருசிலா இந்த மாதிரி பேசுனதுனால எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு எங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாளாகவே எங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது, பிஸ்னஸும் ஒழுங்காக போகலை. இதுக்கு எங்கள் கம்பெனி மேலே இவங்க பேசிட்டு வர அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கோர்ட் வந்து ஜாய் கிருசிலாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப தப்பு. இதுக்கு நீங்கள் சரியான விதத்தில் பதில் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சாதகமாக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த கேஸில் நானும் ஸ்ருதியும் வின் பண்ணி வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி ரங்கராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜாய் கிருசிலா மேலே இருக்கிற தப்புகள் வெளியில் தெரியாத வண்ணம் அவங்க வந்து அதை மறைக்கிறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல்ஸுக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து தம் பக்கம் நிறைய பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, நான் நிறைய பாசிட்டிவ் எவிடன்ஸ் வச்சுருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணி உங்களை கண்டிப்பாக ஜெயிலில் தராத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் வெளியில் வந்தே ஆகும். இது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாளில் டிஎன்ஏ டெஸ்ட் வெளியில் வந்து இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.